அழகே அழகு அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா மலரும் அதுக்கப்புறம் பாக்யராஜும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பொண்ணை வந்து மலரோட அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்யராஜோட அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. இதை கேட்டோன்னே ரொம்பவே வந்து மோசமாக திட்டுறாங்க. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைய எப்படி விட்டுட்டு போயிருக்கீங்களா? விட்டுட்டு போனாலும் எங்கள் கிட்ட தானே விட்டுட்டு போனோம், எதுக்கு அவங்க கிட்ட விட்டுட்டு போனீங்க? இங்கே வந்து ஒன்றா இருக்கிறது பார்த்தா தான் அங்கேயும் போய் ஒன்றா சுற்றணுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா மலரோட அத்தை மலரை தப்பாக பேசுகிறாங்க. இதனால மலர் அழுதுகிட்டே ரூம்குள்ளே போயிடுவாங்க. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அழகுமதி வந்து போய் ஆறுதல் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுதுட்டு இருக்க மலர்கிட்ட வந்துட்டு எனக்கு போய் ஒரு காஃபி போட்டுவான்னு சொல்லிட்டு அப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா மலரோட அத்தை வந்து அவங்கள வேலை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அழகுமதி பார்த்திங்க அப்படின்னா அவங்க நிலைமை புரியாமல் காஃபி போட்டுவான்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரே கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. அவங்க மாமியார் பார்த்திங்க அப்படின்னா அழகுமதியை திட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மலரோட மாமனார் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு வந்துட்டு மலர்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருப்பார். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொண்டு வர சொல்வார், அதுக்கப்புறம் சார்ஜ் போட சொல்வார், ரிமோட் எடுக்க சொல்வார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக நொய் மலரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கவும் மதிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. மதி பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் கிட்ட டேரெக்டாக போயிட்டு சின்ன சின்ன வேலை கூட நீங்களாக செஞ்சுக்க மாட்டீங்களா, இதுக்கு கூட தொட்டதுக்கெல்லாம் அவங்களே கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து கேள்வி கேட்கும் போது அங்கே இருந்த தண்ணியை வந்து கீழே தள்ளி விட்டு டென்ஷனாக வந்து அவர் எந்திரிச்சு போயிடுவார். அந்த தண்ணியை உட்காந்து மலர் வந்து தொடச்சிட்டு இருப்பாங்க. நீ ஏன் மதி இதெல்லாம் கேட்குற, விடு, இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு, இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ மதி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டை வந்து மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.